இந்தியாவின் போக்குவரத்து தேவையை தீர்ப்பதில் ரயில்கள் மிக முக்கியமானது. ஏழைகளின் உல்லாச வாகனம் என்று கொண்டாடப்படும் இந்த ரயில்வே துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு சீர்திருத்தங்களை செய்து லாபகரமான துறையாக மாற்றியமைத்தார். டிஜிட்டல் இந்தியா மூலமாக பயணிகளின் கால விரயத்தை தவிர்த்தல், பயணிகளின் தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்தல், நவீன சுத்தமான ரயில் நிலையங்கள், சுகாதாரமான உணவுகள், அதிவேக ரயில்கள், கனவு திட்டமான புல்லட் ரயில் போன்ற ரயில்வே துறையின் எண்ணற்ற சீர்திருத்தங்களின் வரிசையில் அடுத்த மைல்கல்லாக இந்திய ரயில்வே துறையில் பயனாளர் கிடங்கு செயல் திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டமானது ரயில்வே துறையின் தகவல் வழிமுறைகள் மையம் மூலம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட முனையங்களில் அலுவலர்களின் மேற்பார்வையில் மட்டுமே செயல்பட்டு வந்தது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் உடனுக்குடன் பரிவர்த்தனைகள் நடைபெறுதல், அனைத்து துறைகளிலும் ஆன்லைன் தகவல் பரிமாற்றம், பயனாளர் கிடங்கு உள்ளிட்ட டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு சேவைகள் விரைவாக வழங்கப்படும். மேலும் இந்த திட்டம் சிறப்பு அம்சமான சிக்கனம், செயல்திறன், வெளிப்படைத்தன்மை அதிகரித்து சொத்து மேலாண்மை அளவு மேம்படும். சேவை நிலை உயர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு திருப்திகரமான சேவை வழங்கப்படும். ஒவ்வொரு இந்தியனுக்கும் வளர்ச்சி சாத்தியமே என்ற உயர்ந்த கொள்கையின் அடிப்படையில் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதே லட்சியமாக கொண்டு உழைத்து வருகிறார் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்.